தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடும் ஜெபம். தூய் ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருள்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையின் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வனைத்திடுவீர், குளிரானதை குளிர்போக்கிடுவீர், தவறிப்போனதை செவ்வனே நடத்திடுவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புளிக்க வைக்கும் கலவை உள்ளிருந்து மாவை அமைதியாக உருமாற்றுவதைப் போல கடவுளின் இரக்கமும் அருளும் திருச்சபையிலும் உலகிலும் மறைவாகவும் ஆனால் தீவிரமாகவும் செயல்பட்டு வருகிறது. மாவு புளித்து உப்பி வருவதை பொறுமையுடன் பார்ப்பது குறிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு சிறிய அதிசயமாக இருக்கலாம். இந்த சுருக்கமான உவமையில் புளித்த மாவு இறைவனின் வார்த்தையும் கோதுமை மாவு மனித ஆன்மாவையும் குறிக்கின்றன. இறைவனின் வார்த்தை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அது முழு ஆன்மாவையும் மாற்றி அமைக்கும் வல்லமையை பெறுகிறது. புளித்த மாவு மாவை உயர்த்தி அப்பமாக விரிவடையச் செய்வது போலவே இறைவனின் வார்த்தை மனித இயல்பை உயர்த்தி அதை தமக்கு ஒப்பாக மாற்றுகிறது. தெய்வீக அருளால் உயிரூட்டப்பட்ட ஒரு ஆன்மாவின் படிப்படியான மாற்றத்தை காண்பது எவ்வளவு பிரமிக்க வைக்கிறது. புனித அகுஸ்தினார் கோதுமை மாவின் 3 அளவுகள் குறித்து பல விளக்கங்களை அளிக்கிறார். அவை மனிதனின் மும்முனை அகவாழ்வை குறிக்கலாம் என அவர் குறிக்கிறார். இதயம், ஆன்மா மற்றும் மனம். இதனை மத்தேயு நற்செய்தி 22:37 நாம் வாசிக்கிறோம். அல்லது விதைப்பவனின் உவமையில் விவரிக்கப்பட்டுள்ள பலன் தருதலின் 3 நிலைகளான 100 மடங்கு, 60 மடங்கு மற்றும் 30 மடங்கு. அல்லது எசேக்கியேலில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 நீதிமான்களான நோவா, தானியேல் மற்றும் யோபு ஆகியோரை கூட இதை குறித்து காட்டலாம் என்று அவர் எழுதுகிறார். இவர்கள் ஒவ்வொருவரும் சோதனையின் கீழ் உள்ள விசுவாசத்தின் தனித்துவமான பாதையை குறிப்பிட்டு காட்டுகின்றனர். இந்த விளக்கங்கள் ஒவ்வொன்றும் கடவுளின் உருமாற்றும் வார்த்தை தனிப்பட்ட ஆன்மாவில் மட்டுமல்ல, திருச்சபைக்குள்ளும் மற்றும் முழு மனிதகுலத்திலும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஆகவே இந்த மாவினுடைய புளித்த தன்மை முழு மாவையும் புளிப்பதாக மாற்றுவதைப் போல இந்த உலகத்தில் புளிப்பு மாவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருடைய வாழ்வினாலும் நம்முடைய சமூகத்தையும் திருச்சபையும் குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களால் அவர்களை வாழ்வை ஈர்த்து கொள்ளவும் மனமாற்றம் அடையவும் இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் அன்பின் நேச தந்தையே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகள். நீரே எங்களை உருவாக்கி அழகு பார்த்து ரசிக்கும் தந்தை என்பதை உணர்ந்து உம்மை அன்பு செய்து உமக்குரிய மாட்சியை வழங்கி உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி வளர்ச்சி ஒன்றையே தனது வாழ்க்கையின் இலக்காக கொண்டு தன்னையே தியாகம் செய்து வாழும் இவ்வுலக தந்தையர்களை விட எங்களுக்காக உம்மையே வழங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கும் உமது பேரன்பை என்னவென்று பாடி துதிப்பது. தந்தையை பற்றிய அச்சம் ஒரு மகளை நற்பண்புகளுடைய மகளாக மாற்றுவதைப் போல உம்மேல் நாங்கள் கொண்ட அச்சம் எங்களை புனித அன்பு தீயினால் பற்றி எறியவும் நாங்கள் பாவம் செய்யாமல் தடுத்து நிறுத்தவும் எங்களுக்கு உதவுகிறது.
பாவம் செய்து என் கடவுளை துக்கப்படுத்துவதை விட மனிதர்களின் தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதே நலம் என்று தெய்வ பயத்தோடு வாழ்ந்து பாவத்தை அருவருத்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பைப் போல, தானியேலைப் போல நாங்களும் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அருவருத்து உம்மை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு வாழ அருள் தாரும். நாங்கள் இன்று எதை செய்தாலும், எதை பேசினாலும், எங்கே சென்றாலும் உன்னதரமான மாட்சிக்குரிய இயேசு நம்மோடு இருப்பதை உணர்ந்து செயல்பட, பேச, வழிநடக்க தூய ஆவியின் தூண்டுதலை இன்று எங்களுக்குள் வல்லமையாய் செயல்படுத்தும். எம் ஆத்துமாவின் தந்தையான உம்மை உற்று நோக்கி உம்மை போல் சிந்திக்கவும் செயல்படவும் எங்களுக்கு இன்று அருள் தாரும். கண்டிப்பும் கனிவும் தந்தைக்குரிய பண்புகள். கண்டித்தாலும் தண்டித்தாலும் கனிவு காட்டினாலும் அன்பு செய்தாலும் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு நலமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே என்பதை உணர்ந்து உம்முடைய கண்டிப்பையும் கனிவையும் ஏற்று முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் கரங்களில் எங்களையே ஒப்பு கொடுத்து உம்முடைய வழிகாட்டுதலுக்கு நாங்கள் எங்களையே கீழ்ப்படிய எங்களுக்கு அருள் தாரும். எம் அன்பு பிள்ளைகள், எங்களுடைய பேரப்பிள்ளைகள் அனைவருடைய நற்சுகத்திற்காகும் இடத்தில் மன்றாடுகிறோம். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பலவீனமான உடலிலே வாழுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சோதனைக்கும் இந்த சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கும் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை இன்று வல்லமையாய் வழிநடத்தவும் அவருடைய அருள் கரத்தினால் நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். பயணங்களில் பாதுகாப்பையும் பொருளாதார நலன்களையும் உழைப்பின் வெற்றியையும் இதோ பொருளாதார வசதிகளையும் வேலைவாய்ப்பில்லாமல் இருக்கிற இளையோர் இளம்பெண்கள் ஆகியோருக்கு நல்ல வேலைவாய்ப்பையும் கட்டிட பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கட்டட பணிகள் நிறைவாக முடியவும் இன்று அருள் தர வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.